வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் மறுசீரமைப்பு பண்ணுறதுனால பல ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சைடில் தான் போய் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்குது. காரைக்காலில் இருந்து நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது தொடருது. இங்கே நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல காரைக்காலில் இருந்து திண்டுக்கல் வரைக்குமே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரயில் சென்னை செல்லக்கூடிய ரயில். தினமுமே காரைக்காலிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது. அங்கேருந்து வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் நிறுத்தி வைப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வேறு எந்த ட்ரெயினும் இங்கே வந்து நிற்க முடியாது. அதனால் நம்ம பிளாட்ஃபார்ம் தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு நம்ம போகணும். லிஃப்ட் இருந்தால் வசதியாக இருக்குமே. பின்னாடி போய் பார்த்தேன், லிஃப்ட் இல்லை. சரி, அதனால் படியில் தான் ஏறி போகணும். படியில் ஏறி போய்கிட்டு இருக்கேன். எந்த ட்ரெயின் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. திண்டுக்கலுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கலுக்கு டிக்கெட் எடுத்தது உண்மை தான். ஆனால் திண்டுக்கலுக்கு வரைக்கும் இங்கேருந்து ரயில் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் இருந்ததான், ஆனால் இப்போதைக்கு இல்லை. திருச்சி வரைக்கும் தான் ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் நம்ம போகக்கூடிய ரயிலானது தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகும். ஆனால் அதே ரயிலானது மற்றொரு எண் மூலமாக திருச்சி வரைக்கும் போகும் அப்படிங்கிற தகவலும் இருந்திருக்கிறது. அப்போ எந்த ரயில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க தேர்ட் பிளாட்ஃபார்ம் போய் அந்த ரயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ரயில் நிற்கிது. அந்த ரயிலையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ரயில் எந்த ரயில் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா காரைக்காலுக்கு மொத்தமே 4 ரயில்கள் தான் இயங்குகிறது. அதில் இரண்டாவது முக்கியமான ரயிலாக இருக்கக்கூடிய எர்ணாகுளத்திலிருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயினானது தேர்டு பிளாட்ஃபார்மில் நிற்கும். இப்போ நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். வாங்க தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் நம்பர் 06457 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயில். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6457 அப்படிங்கிற எண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தஞ்சாவூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயில் மத்தியானம் 1 மணிக்கு. பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காரைக்காலுக்கு 4 ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதில் முதலாவதாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்ம ட்ரெயின் தாங்க. மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பி 3:55 மணிக்கு தஞ்சாவூர் போய் சேரும். மொத்தம் 95 கிலோமீட்டர், 19 ஸ்டாப்பிங். வாங்க நம்ம ட்ரெயினில் ஏறி ட்ராவலை தொடங்கிடுவோம். கோச் ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குது. எப்பயுமே நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போது பக்ரீத் விடுமுறை அப்படிங்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு மக்கள் முன்னாடியே ஊருக்கு போயிருக்கலாம். கரெக்டாக 1 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ஒரு 5 நிமிடம் தாமதமாக காரைக்கால் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறது. 1:05 மணிக்கு தான் இந்த ரயிலானது புறப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய 19 ஸ்டாப்பிங்கையும் நம்மளால் காமிக்க முடியாது. அதனால் முக்கியமான ஸ்டாப்பிங்கை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடற்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஃப் கோச், இந்த கோச் அப்படிங்கிறது படிப்படியாக குறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னைக்கு எல்ஹெச்பி கோச்சாக மாற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரயில்களில் இந்த ரயிலும் ஒன்று. இந்த ரயில் தஞ்சாவூர் வரைக்குமே இந்த எண்ணில் தான் போகும். அதுக்கடுத்து அங்கேருந்து 4:05 மணிக்கு திருச்சி ரயிலாக இயங்கும். இப்போது நம்ம திண்டுக்கல் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்கோம். அப்படி எடுக்க முடியுமா? தஞ்சாவூர் போகிற ரயிலுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் தானே டிக்கெட் எடுக்க முடியும், அன்ரிசர்வ் டிக்கெட் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆறு அரசலாறுங்க. தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய அரசலாறு 2 பிரிவாக பிரிந்து ஓடுகிறது. இப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிற ஆறு இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு எல்லையாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் தான் பயணப்பட்டுருக்கோம். பாண்டிச்சேரி பகுதிக்குட்பட்ட பயணிகள் அந்த இடத்துல தான் பயணப்பட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழ்நாடு பார்டரில் நம்ம ரீச்சும் ஆகிடுவோம். திண்டுக்கல் வரைக்குமே டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 95 ரூபாய் ஆகுது. இதில் 6:05 மணிக்கு திருச்சியில் இருந்து திண்டுக்கலுக்கு ஒரு டெமோ ட்ரெயினானது கிளம்புது. அது 8:40 மணிக்கு போகும். அந்த ட்ரெயின் ஓகே அப்படின்னா 95 ரூபா ஓகே தான். ஆனால் அதில் போனால் லேட் ஆகும், நம்ம வைகை எக்ஸ்பிரஸை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் ஒரு 15 ரூபா சேர்த்தாகும். நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய அந்த அரசலாறு இதுதான் எல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆன உடனேயே மிக பிரம்மாண்டமான இந்த நதியை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம் இதுதான். தூரத்தில் தெரியுதா அந்த கடல் தண்ணியும் ஆற்று தண்ணியும் அப்படியே போயிட்டு ரிவேட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த தண்ணீரெல்லாம் நீல நிறமாக தெரியும்.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய படகுகளை இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடற்கரை ஓரமாக நிறுத்தி வைப்பதை விட இந்த மாதிரி நதிகள் கடலில் கலக்கக்கூடிய கைமுகங்களில் நிறுத்தி வைக்கிறதுனால படகுகளுக்கும் சேஃப்டியாக இருக்கும். இந்த ஆற்றங்கரையில் தான் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய நாகூர் இருக்கிறது. அப்படின்னா அடுத்த ஸ்டாப்பிங் நாகூர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். நாகூர் அப்படிங்கிறது காரைக்காலில் இருந்து ரயில்வே பாதை வழியாக வந்தால் ஒரு 11 கிலோமீட்டரில் வந்துடும். 1 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் கரெக்டாக 11 கிலோமீட்டரை 1/4 மணி நேரத்தில் கடக்கணும். அதாவது 1.25க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நாகூரில் இருந்து இந்த ரயிலானது கிளம்பணும். நாகூரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் இந்த பகுதிகளெலாம் சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நாகூரையும் மிஸ் பண்ணிட முடியாது. நாகூர் ஆண்டவரினுடைய அந்த தர்கா அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. அதே நேரத்தில் இங்கு சந்தனக்கூடு திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த நாகூர் நகரம் நம்மை அன்போடு வரவேற்கிறது. நாகூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது அந்த ஆற்றங்கரை ஓரமாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரயில் நிலையமாக இருக்கிறது. நம்ம காரைக்காலுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். வேளாங்கண்ணி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை முடிச்சுட்டு நேராக காரைக்கால் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நாகூர் இந்த ரூட்டில் இருக்கிறதுனால நம்ம வேளாங்கண்ணியில் இருந்தே காரைக்காலுக்கு வண்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது. அது எப்பயாவது ஒரு வண்டி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வர முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோதே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இதுதான் மெமு ட்ரெயின். காரைக்காலில் இருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இப்போ 1 மணிக்கு நம்ம ரயிலானது கிளம்பிருச்சு இல்லையா, இந்த ரயிலானது 2:55 மணிக்கு காரைக்காலில் இருந்து புறப்படும். இந்த ரயில் 2:55க்கு கிளம்பி திருச்சி வரைக்குமே வரும். இப்போ நம்ம போகிற ரயிலாவது தஞ்சாவூர் வரைக்கும், அதிலிருந்து இன்னொரு ரயிலாக திருச்சி வரைக்கும் செல்லும். ஆனால் இந்த ரயில் திருச்சி வரைக்குமே போகக்கூடிய ட்ரெயின். இதில் என்ன அப்படின்னா, சீட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பல நேரங்களில் இந்த ரயில்களில் பயணித்திருக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு 3 சீட்டு, இங்கிட்டு 3 சீட்டு. இப்போ நம்ம பயணித்திருக்கக்கூடிய ஐசிஎஃப் பெட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமான பெட்டிகள், அந்த சைடு 3 இருக்கும், இந்த சைடு 1 இருக்கும். நம்ம ஃப்ரீயாக, அதுவும் எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் நமக்கு கிடைச்சது. அந்த சீட்டில் உட்காந்து நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாகூர் ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கடுத்து 1-2 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறது இல்லை. முக்கியமான ரயில் நிலையங்களை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த நாகூர் ஆண்டவர் சந்தனக்கூடு திருவிழா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்து முஸ்லீமினுடைய ஒற்றுமைக்கு இன்ன வரைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த நாகூர் நகரத்திற்கு நம்ம ஒரு நாளாவது சுற்றி பார்க்கணும், அந்த தர்காவை நாம் தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு மாதாவை தரிசிக்க முடிந்த நம்மால் இங்கு வர்றதற்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இருந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்பவும் பிஸியாக இருந்தது. இப்போது காரைக்காலிலிருந்து நம்ம கிளம்பும்போது ட்ரெயின்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் எப்போ தான் ஃபுல்லாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் தான் ஃபுல்லாகும். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது. நாகூரை விட்டு இப்போது நம்ம விலகி செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. நாகூரை தாண்டின உடனேயே நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அந்த கடற்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த நீல வானம், நீலக்கடலை தொடக்கூடிய அந்த காட்சியை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. இதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 18வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நாகூர் கடுத்து இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தான். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய இடம் அப்படின்னா நிச்சயமாக அது நாகப்பட்டினமாக தான் இருக்கும். இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. 95 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட கிடக்குது. அதுலேயும் முழுவதும் அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயில் இருக்கிறதுனால பல்வேறு பகுதி மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கிறது. ஏன் இந்த ரயில் இப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்துருச்சு, நாகப்பட்டினத்தில் மட்டும் ஏன் இந்த ரயில் ஃபுல்லாகுது அப்படின்னா, தினமுமே வேளாங்கண்ணி சென்று வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது. காலையில் நம்ம வேளாங்கண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வேளாங்கண்ணி மாதாவை தரிசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பீச்சில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் வந்துடலாம். நாகப்பட்டினத்தில் கரெக்டாக இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 18வது கிலோமீட்டரில் காரைக்காலிலிருந்து இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினமானது 1:33க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 1:35க்கு கிளம்பும்.
ஆனால் இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் இருந்தே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக பார்க்கப்படுகிறது. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நாகப்பட்டினம் அப்படின்னா சூடாமணி விகாரத்தை நான் தேடினேன் அப்படின்னு. ஏன் அதை தேடினேன் அப்படின்னா, கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல் தான். அது படமாக கூட எடுக்க பல முயற்சிகள் நடந்து இன்றைக்கி மணிரத்னம் அவர்கள் அந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக அந்த படமானது ஓடியும் முடிந்து விட்டது. அப்போது புத்தர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சூடாமணி விகாரத்தில் தான் பொன்னியின் செல்வனுக்கு, அதாவது கதையின் பிரகாரம் ராஜராஜ சோழனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட இடம் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பார்க்க முடிஞ்சது அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலை படிக்கும்போது மட்டும்தான் அதை பார்க்க முடிஞ்சதே தவிர நேரில் நம்மளால் பார்க்க முடியலை. ஆனால் அந்த அளவுக்கு அதில் ஈடுபாடை ஏற்படுத்தி விட்டார் கல்கி அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் மணிரத்னம் அவர்கள் அதை பிரம்மாண்டமாக படமாக எடுத்திருந்தாலும் கூட இன்னைக்கு கூட படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாவலாக அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது இருக்கிறது. அதுலேயும் அந்த புயல் வரும் நேரங்களில் நாகப்பட்டினம் படும் பாடை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருப்பார் கல்கி அவர்கள். இன்றைக்குமே பெரும்பாலான புயல்கள் நாகப்பட்டினத்தை வந்து முத்தமிட்டு செல்லும் அளவிற்கு அதிகப்படியான புயல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, ஒரு பகுதியாக இருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தளவு மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது பிரதான தொழிலாக இருந்தாலும் கூட, கருவாடு ஏற்றுமதி அப்படிங்கிறது இங்கேருந்து நடந்தாலும் கூட, விவசாயம் அப்படிங்கிறதும் ரொம்பவும் அதிகப்படியாக இருக்கிறது. அதே நேரங்களில் நிறைய கிராமங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது இருக்கிறது. நாகப்பட்டினம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் அப்படிங்கிற இந்த பேர் ரொம்பவும் பிரபலமானது கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலின் மூலமாகத்தான். நாகப்பட்டினத்தை தாண்டி இப்போது நம்ம ரயிலானது கடந்துருச்சு. பாய் பாய் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போவோம். ஏன்னா இந்த கடல் ஓரமாகவே இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ரூட் டைவர்ட் ஆகிறது. கடலில் இருந்து மேற்கு நோக்கி இந்த ரயிலானது திரும்ப ஆரம்பிக்கிறது. விவசாய நிலங்களும் ஆரம்பிக்க தயாராகிவிட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது. நாகப்பட்டினத்தை தாண்டி பல்வேறு ரயில் நிலையங்கள் இருந்தாலும் கூட 29வது ரயில் நிலையமாக இருக்கக்கூடிய கீழ்வேலூர் ரயில் நிலையத்தை தான் அடுத்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கவரிங்கில் வரக்கூடிய ரயில் நிலையமாகவும் கீழ்வேலூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் தான் இருக்க போகிறது. 1:52 மணிக்கு இந்த ரயிலானது அங்கே போகணும். இப்போதைக்கு தாமதமாக தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஷனுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கும் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ லேட்டாக போனாலும் சரியான நேரத்தில் போய் சேர்ந்துட முடியும் அப்படிங்கிறது தான். இந்த டெல்டா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய பகுதியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி தான் முக்கியமான விவசாய பகுதிகள் அப்படிங்கிறதும் வர இருக்கிறது. என்னோடு நீங்களும் அதை காண தயாராகுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதிகளெல்லாம் காவிரியால் வளம் பெறக்கூடிய பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. கீழ்வேலூர் ரயில் நிலையம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டோம். இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு பெரும்பாலும் என்ன அப்படின்னா, பஸ்ஸை விட ட்ரெயினை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் ரொம்பவும் குறைவாக இருக்கிறது தான் வருத்தமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. அதுலேயும் இன்றைக்கி காலையில் நான் கிளம்பி வந்தேன் பாருங்கள், அந்த கும்பகோணத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரக்கூடிய அந்த ரயில் பயணமானது ரொம்பவும் கஷ்டப்படுத்திருச்சுங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ளவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 4 மணிக்கு எடுத்த பஸ்ஸானது 6:35 மணிக்கு நாகப்பட்டினம் வந்தது. அது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அரைகுறை தூக்கத்தோடு அந்த பஸ்ஸில் ஏறணும். ஆனால் அடிக்கடி ஸ்டாப்பிங் நன்னிலம் தாண்டதுக்குள்ளே 50 ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒருத்தர் சொன்னார், நன்னிலம் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுத்துன்னு சொல்ல முடியாது, கிலோமீட்டர் கம்மி தான், 74 கிலோமீட்டர் தான். ஆனால் நீங்கள் நேராக திருவாரூர் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வேளாங்கண்ணிக்கு சீக்கிரமாகவே போயிட முடியுங்க. திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி வந்துருச்சு அப்படின்னு ஏறி உக்காந்தா சூரியோதயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டாப்பிங். இது நம்ம குறை சொல்லலை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவசியமாக அந்த நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. ஏன் கொஞ்சம் தூரம் நடந்து போகக்கூடாதா?
இதெல்லாம் நமக்கு கேட்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்ல, நம்ம சொந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். அங்கேருந்து லைப்ரரி, சின்னமருதிப்பட்டி லைப்ரரிக்கு ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்த சொன்னா, "அங்கேருந்து இங்கே நடக்க மாட்டீங்களா?" அப்படிம்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. எல்லா ஸ்டாப்பிங்லயும் பஸ் நின்னு போகுது. அதுவும் இல்லாம வளைவுகளும் அதிகம். அதனால பெரும்பாலும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரயில் பயணத்தை தான் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். கீழ்வேளூர் ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமான ஜங்ஷனாக இருக்கக்கூடிய திருவாரூர் ஜங்ஷனை நோக்கி நம்முடைய பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் வரும்போதே தெரியுது இல்லையா, இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த பகுதி. இந்த திருவாரூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய கலைஞர்களை இந்த தேசத்திற்கு தந்த பூமி. நிறைய கலைஞர்களுக்கு முக்கியமாக இருந்தவர் கலைஞர். கருணாநிதி அவர்கள் பிறந்திட்ட மாவட்டமாக இந்த மாவட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. திருக்குவளை அப்படிங்கிற கிராமமும் இந்த மாவட்டத்தின் கீழ் தான் வருகிறது. இந்த திருவாரூர் முக்கியமான ஜங்ஷனாகவும் இருக்கிறது. இப்போது நாம் திருவாரூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காரைக்கால்லையே நம்ம சாப்பிட்டு வந்துட்டோங்க. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு தேடினா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஹோட்டலும் கிடையாது. இருக்குது, இந்த ரயில்வே கேண்டீன் இந்த மாதிரி இருக்கும். அதில் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின் மட்டும்தான் ஓடுது. ஒன்று இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய காரைக்கால் தஞ்சாவூர் ட்ரெயின், இதுக்கடுத்து திருச்சி வரைக்கும் பயணப்படும். அதற்கடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ், காரைக்காலிலிருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். அதற்கடுத்து 3வது ரயிலாக இருக்கக்கூடியது காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலும் திருச்சி வழியாக தான் இயங்கும். இங்கிருந்து கிளம்பக்கூடிய 3 ரயில்களுமே திருச்சியை கவர் பண்ணி தான் போகும். ஆனால் ஒரே ஒரு ரயில் மட்டும் சென்னையை சென்றடைகிறது. அது நாகப்பட்டினத்திலிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி கடலூர் வழியாக விழுப்புரம் போய் அங்கிருந்து சென்னை போயிடும். இந்த 4 ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. திருவிழா காலங்களில் அதிகப்படியான ரயில்கள் இந்த காரைக்காலுக்கு இயக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாகூர் ஆண்டவரினுடைய சந்தனக்கூடு திருவிழா அப்படின்னு நடக்கும்போது அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த திருவாரூர் அப்படிங்கிறது காரைக்காலிலிருந்து 41வது கிலோமீட்டரில் இருக்கிறது. 2:13க்கு வந்து 2:15க்கு போகணும். ஆனால் காரைக்காலில் கிளம்பக்கூடிய ரயில் அதிகப்படியான நேரம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது திருவாரூரில் தான் இருக்குது. காரணம் அப்படி என்ன அப்படின்னா, இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறதுனால சில நேரங்களில் கூட்ஸ் ரயில்களும் கிராஸ் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம கூட வந்த நண்பர் கூட சொன்னார், இங்கே தண்ணி போய் வாங்கிட்டு வந்துடலாமா, பக்கத்தில் எதுவும் கடலில் அப்படின்னா, பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், கண்டிப்பாக இந்த திருவாரூர் ஜங்ஷனில் 10 நிமிஷம் நிற்குங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரெகுலராக வர்றவங்களுக்கு இது எப்படி நிற்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திருவாரூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது. அதே நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு மேலேயே தான் நின்னது. 2:20க்கு வந்த ட்ரெயின் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்ததே 5 நிமிஷம் லேட்டு. இதில் 10 நிமிஷம் இங்கே நின்னதுக்கு அப்புறம் 2:31க்கு தான் இங்கே இருந்து கிளம்புது. இதற்கடுத்து இது செல்லக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த விவசாய பூமியாக, அதே நேரத்தில் காவிரியால் வளம் பெறக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கிறது. திருவாரூர் ஜங்ஷனில் நம்ம இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறது பல்வேறு ரயில் நிலையங்களில் இந்த மாதிரி 2வது பிளாட்ஃபார்ம் 3வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கிடைக்கிறதுனால நம்மளால் ஸ்டேஷன் வியூவாக கவர் பண்ண முடியலை. பார்த்தாலே தெரியும், திருவாரூர் சந்திப்பு அப்படிங்கிற இந்த ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய ரயிலானது புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பகுதி நிறைய கலைஞர்களை கொடுத்துருக்கிறது. இந்த பகுதிக்கு வந்தது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்படி ஸ்டேஷனை விட்டு வெளியே ஏறின உடனேயே அந்த டேர்னிங் அப்படிங்கிறது நம்மளை இன்னும் ரொம்பவும் வரவேற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு ரொம்பவும் அற்புதமான ரயில் பயணத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டின உடனே அறுவடை முடிந்து திரும்பவும் நடவு பணிகள் தொடங்கிவிட்ட அந்த திருவாரூர் மாவட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொக்குகள் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பேசஞ்சர் ட்ரெயின் தான், ஆனால் ரொம்பவும் வேகமாக போகிறது. அந்த கேமரா சேக்கிங் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த திருவாரூரை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னா 2 ஸ்டாப்பிங் இருக்குது. அதை தாண்டி 57வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கொரடாச்சேரி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். 57வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கொரடாச்சேரிக்கு 2:35க்கு வந்துட்டு 2:36க்கு கிளம்பணும் இந்த ரயிலானது. 1 நிமிடம் நிறுத்தம் மட்டும்தான். கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் ஏறக்கூடிய பயணிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கிறது.
ஆனால் வழக்கமாக இந்த ரயிலானது ரொம்பவும் கூட்டமாகத்தான் இயங்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, விடுமுறை தொடர் விடுமுறை காரணமாக இந்த ரயில் ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கிறது. அதனால நமக்கு ரொம்பவும் வசதியாகவும் இருக்கிறது. இந்த கொரடாச்சேரியை பொறுத்தளவு நிறைய ரயில்கள் கிராஸ் ஆகி போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. திருவாரூர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, காரைக்கால், நாகப்பட்டினத்திலேருந்து வரக்கூடிய ரயில்கள் மட்டும்தான். ஆனால் திருவாரூரை தாண்டிட்டோம் அப்படின்னா, சென்னையில இருந்து இந்த பட்டுக்கோட்டை, மன்னார்குடி வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுவதனால, இன்னும் ரயில்களின் எண்ணிக்கை அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சி, மதுரை ரூட்டுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகப்படியான ரயில்கள் இன்னும் இயக்கப்படுவது இல்லை. ஆனால் அதிகப்படியான மக்கள், ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இந்த கொரடாச்சேரி திகழ்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி அப்படியே நம்ம நகண்டோம் அப்படின்னா, பச்சை பசேல்னு வயல்வெளிகள், சொர்க்கம், நம்முடைய சொர்க்கம், தமிழ்நாட்டின் சொர்க்கம் விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விவசாயத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் நகண்டோம் அப்படின்னா, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள், இதில் முற்றிய வயல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள்லாம் கொஞ்ச நேரத்தில் அறுக்க வேண்டிய ரயில்களாக இருக்கிறது. இதற்கடுத்து நீடாமங்கலம் ஜங்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நீடாமங்கலம் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். இது முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, திருச்சி வழியாக வரக்கூடிய மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இந்த ரூட்டு வழியாக இது வரைக்கும் சேமாக வந்துட்டு இங்கிருந்து டைவர்ட் ஆகி மன்னார்குடி வழியாக செல்லும். சில ரயில்கள் சென்னையில் இருந்து வரும்போது இந்த பட்டுக்கோட்டை, அபிராமப்பட்டினம் வழியாக ராமநாதபுரம் வரைக்கும், அதாவது காரைக்குடி வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் இங்கிருந்து கட்டாகும். பெரும்பாலும் திருச்சியிலிருந்து காரைக்குடி செல்வதற்கும், இந்த மன்னார்குடி வழியாக காரைக்குடி செல்வதற்கும், மன்னார்குடி அப்படின்னு சொல்ல முடியாது, நீடாமங்கலத்திலிருந்து காரைக்குடி செல்வதற்கும் ஒரு அற்புதமான வழித்தளமாக இந்த வழித்தளம் அப்படிங்கிறது இருக்கிறது. நிறைய பயணிகள் இந்த நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறாங்க. இந்த நீடாமங்கலம் அப்படிங்கிறது காரைக்காலில் இருந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களால் கெஸ் பண்ண முடியும். 65வது கிலோமீட்டரில் இந்த ரயில் நிலையமானது இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்தில் நிச்சயமாக இந்த பயணத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பார்சல் வாங்கிட்டு வந்துடுறது நல்லதுங்க. எந்த ஒரு சாப்பாடுமே ஊடையில் எங்கேயுமே கிடைக்கல. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அப்பப்போ டீ, காஃபி அப்படிங்கிறது கிடைக்கிது. அதையும் தாண்டி பெரிய அளவில் சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. நீடாமங்கலம் ஜங்ஷனை விட்டு நம்முடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயணங்களில் இந்த மாதிரி சிரமங்களை நம்மால் நிச்சயமாக பார்க்கத்தான் முடியும். காவேரி ஆற்றுப்பாலம் எந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே மேம்பால பணிகள் நடைபெறுவதனால இந்த பகுதியில் ஓடக்கூடிய நீரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மற்றபடி காவிரிகளில் ஓரளவு தண்ணி இப்போ போய்கிட்டு தான் இருக்கிறது. இந்த ரூட்டு போகுது பார்த்தீங்களா, அப்படி போய் திரும்புதில்ல, அது வந்து மன்னார்குடி போகக்கூடிய ரூட்டு. அதுலேயும் டைவர்ட் ஆகி பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி செல்லக்கூடிய ரூட்டும் இந்த ரூட்டு தான். அதனால தான் இந்த ஏரியாவுக்கு ஜங்ஷன் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறதும் இருக்கிறது. நீடாமங்கலத்தை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா, முற்றிய வயல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளிகள். தமிழகத்தின் உழவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தை நோக்கி நம்முடைய பயணமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அம்மாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 75வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது. இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது அதிகப்படியான மக்கள் இறங்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது. ஏன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறது இங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால சென்னையிலேருந்து வருபவர்களும் சரி, சென்னையிலேருந்து வரும்போது எத்தனை ட்ரெயின் இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும்தான் நிற்கும். ஆனால் காரைக்காலிலிருந்து வரக்கூடிய இந்த ரயிலுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை இங்கு பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையமானது இருந்து கொண்டிருக்கிறது. வெயில் காலம் முடிந்து விட்டது. தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னும் வெக்கை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே நேரங்களில் பசுமையான மரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் வந்த அந்த பெரியவர் சொன்னார், எலக்ட்ரிஃபைடு ஒர்க்கு அப்படிங்கிற பேரில் இங்கே இருந்த மரங்களெல்லாம் கட் பண்ணிட்டாங்க தம்பி, ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவிற்கு வெப்பம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரயில் நிலையமாக குடிகாடு ரயில் நிலையம் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் ரயில் நிலையம்தான். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையங்களாக இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. இந்த ஊரெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஊருங்க. இந்த குடிகாடு அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்படாத ஊர்.
இந்த தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தளவு நிறைய கலைஞர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக சூரக்கோட்டையில் இருந்து வந்த ஒரு முக்கியமான நடிகராக பார்க்கப்படக்கூடிய விசி கணேசன், சிவாஜி கணேசனாக மாற்றப்பட்ட அவர் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரெயின் ரொம்பவும் வேகமாக போய்கிட்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தஞ்சாவூரை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது முடிவடைய இருக்கிறது. இதே ட்ரெயினில் தான் நம்ம திருச்சி வரைக்கும் போக போகிறோம். ஆனால் தஞ்சாவூர் வரைக்குமே இந்த பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தஞ்சாவூருக்கு அப்புறம் வேறொரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால் தஞ்சாவூரை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் நம்பர் 6457 அப்படிங்கிற ட்ரெயினில் காரைக்காலில் இருந்து கிளம்பி தஞ்சாவூர் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தஞ்சாவூரை பொறுத்தளவு நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே கூட ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே பயணங்கள் எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.